மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்திருந்த பயனாளிகளுக்கு பல்வேறு துறைகளின் சார்பாக நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க உள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். பல்வேறு துறைகளின் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு தற்போது நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். 1500 பேருக்கு அவர் பணி நியமன ஆணைகளை வழங்க இருக்கிறார். இதற்கான விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. பல்வேறு அரசு துறைகளுக்கு தேர்வான 1508 நபர்களுக்கு அவர் பணி நியமன ஆணைகளை வழங்க இருக்கிறார். முகாம்கள் மூலம் பெறப்பட்ட மனுக்கள் மீது 35 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்போது பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. இதுவரை மக்களுடன் முதல்வர் திட்டம் மூலமாக 3,50,000 மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த நிகழ்வில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்? கலைவாணர் அரங்கில் மக்களுடன் முதல்வர் விண்ணப்பம் செய்திருந்த பயனாளிகளுக்கு பல்வேறு துறைகளில் சார்பில் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வான துறை, கல்நடைத்துறை, நீர்வளத்துறை, வேளாண் துறை போன்ற பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 1500 இளைஞர்களுக்கு உள்ள பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். மக்களுடன் முதல்வர் என்னும் துறையை நேரடியாக கண்காணித்து வரக்கூடிய திட்டமாக இருக்கிறது. குறிப்பாக 13 அரசு துறைகளோடு மக்களுடன் முதல்வர் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் 2058 முகாம்கள் நடத்தப்பட்டது. முகாம்களில் மக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது 35 நாட்களுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு 3,50,000 மனுக்கள் மீது இதுல தீர்வு காணப்பட்டிருக்கிறது. இதில் பயன்படுத்திய பயனாளிகளுக்கு முதலமைச்சர் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குகிறார். முன்னதாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு தற்போது நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.